இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா பாலிட்டியில் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை ரெகனைஸ் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு சில க்ரைட்டீரியாஸ்லாம் செட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்ட்டிஸ்னு எடுத்துட்டோன்னா நேஷ்னல் பார்ட்டிஸ், ரீஜனல் ஆர் ஸ்டேட் பார்ட்டிஸ், இண்டிபெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு 3 டைப்பாக பிரிச்சிருக்காங்க. ஃபஸ்ட்டு நேஷ்னல் பார்ட்டிஸ் பற்றி பார்க்க போகிறோம். நேஷ்னல் பார்ட்டிஸ்னு ஒரு பார்ட்டி எப்படி ரெகனைஸ் ஆவாங்க, அதுக்கு என்னென்ன க்ரைட்டீரியா வேணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட்லி அந்த பார்ட்டி வந்து அட்லீஸ்ட் 16% ஆஃப் வேலிட் ஓட்டு வந்து லோக்சபா எலெக்ஷனில் வாங்கியிருந்துருக்கணும். அப்படி இல்லைன்னா அசம்பிளியில் 4 ஸ்டேட்ஸாவது அவங்க வந்து வின் பண்ணியிருந்துருக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா 4 சீட்ஸ் இன் லோக்சபா வந்து எந்த ஸ்டேட்ஸ்லேருந்துனாலும் வின் பண்ணியிருந்துருக்கணும். இன்னொரு பாயிண்ட்டு பார்த்தோம் அப்படின்னா 2% ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் லோக்சபா அப்படி இல்லைனா டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ் 3 டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸில் வின் பண்ணியிருந்துருக்கணும் லாஸ்ட்டு ஜென்ரல் எலெக்ஷனில். இது 3ஐயும் அவங்க வந்து இந்த க்ரைட்டீரியாவை அட்டைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நேஷ்னல் பார்ட்டிஸ் ரெகனைசேஷன் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா கொடுத்துரும். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா ரீஜனல் ஆர் தி ஸ்டேட் பார்ட்டிஸ். இப்போ ரீஜனல் பார்ட்டி அப்படின்னு ஒரு பார்ட்டி வந்து ரெகனைஸ் ஆகணும் அப்படின்னா அதுக்கான க்ரைட்டீரியா என்னென்னா அந்த பார்ட்டிஸ் வந்து 6% ஆஃப் வேலிட் ஓட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எலெக்ஷனில் செக்யூர் பண்ணியிருக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன பாயிண்ட்டு அப்படின்னா லோக்சபாவில் எவ்ரி 25 சீட்ஸ்க்கு வின் பண்ணியிருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 சீட்டு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வின் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா மினிமம் 3% ஆஃப் சீட்ஸ் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் வின் பண்ணியிருந்திருக்கணும். இந்த 3 க்ரைட்டீரியாவை அவங்க அட்டைன் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த பார்ட்டிஸை வந்து ரீஜனல் பார்ட்டிஸ் இல்லைனா ஸ்டேட் பார்ட்டிஸ்னு ரெகனைசேஷன் கொடுத்துருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா இண்டிபெண்ட் கேண்டிடேட் என்ன அப்படின்னா ஒரு கேண்டிடேட் வந்து எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா பார்லிமெண்ட்ரிலையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க, ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன்லையும் அவங்க வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் எந்த ஒரு அஃபிலியேஷனும் கிடையாது, அதர் பார்ட்டிஸ் கூட எந்த ஒரு அஃபிலியேஷனும் இல்லாமல் தனியாக கண்டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்து இண்டிபெண்ட் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ கொஷின் எப்படி கேட்பாங்கன்னா வேலிட் ஓட்ஸ் வந்து எவ்வளோ செக்யூர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. எவ்வளோ சீட்ஸ் வந்து லோக்சபாவில் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு கேட்பாங்க. நேஷ்னல் பார்ட்டிஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ், ரீஜனல் பார்ட்டிஸ்க்கு எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு கொஷின் கேட்பாங்க. தேங்க்யூ.